நம்முடன் மார்க்சிஸ்ட் கட்சியிலிருந்து திரு கனகராஜ் இணைகிறார். வணக்கம் திரு கனகராஜ். எவ்வளவு நெருக்கடிகள் கொடுத்தாலும் அதையும் மீறி நாங்கள் செயல்பட்டு இருக்கோம். 2026லையும் திராவிட மாடல் ஆட்சி தான். எதிரி கட்சிகள் போல செயல்படுது அப்படின்ற ஒரு பார்வை விமர்சனத்தை முதலமைச்சர் வச்சிருக்காரு. டெல்லிக்கு ஒரு காட்டமான பதிலடி கொடுத்திருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, இன்னைக்குத்தான் காட்டமான பதிலடி கொடுக்கிறாருன்னு நான் பார்க்கல. ஆக்சுவலா சமீப காலமாக தொடர்ச்சியா மாநில உரிமைகள் மீது, மொழிவாரி மாநிலங்கள் மீது, கூட்டாட்சி தத்துவத்தின் மீது, மாநிலத்தின் நிதி அதிகாரத்தின் மீது ஒன்றிய அரசாங்கம் ஒரு தொடர் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த தாக்குதலை சில விஷயங்கள்ல தமிழ்நாடு முறியடிச்சிருக்கு. சில விஷயங்கள்ல அந்த தாக்குதலை எதிர்த்து ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. எனவே முதலமைச்சர் இதுகாரும் என்ன செய்து கொண்டிருக்கிறாரோ அதனுடைய தொடர்ச்சியை சொல்லி இருக்கிறார். உண்மையில இந்த காலத்துக்கு மிக மிக தேவையான இதர மாநிலங்களையும் இது போன்று முன்னிலையில் நிற்க வைப்பதற்கான ஒரு சரியான முயற்சி என்று நான் பார்க்கிறேன். ஆனா அவர் சொன்னதுல இருக்கக்கூடிய ஒரு உண்மையை நான் அதை வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். அது தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப கவனத்தோடு அதை உள்வாங்கி கொண்டு எதிர்வினையாற்ற வேண்டும் என்பதும் என்னுடைய. அதாவது இந்த தாக்குதலை அவங்க அதிகப்படுத்துவாங்க. அது இப்போ நீங்க ஹேமந்த் சோரனை கைது பண்ணது மாதிரி, அல்லது மணிஷ் சிசோடியாவை கைது பண்ணது மாதிரி, அல்லது ஆம் ஆத்மி கட்சியை கைது பண்ணது மாதிரி ஒரு தேர்தலுக்கு முன்னதாக என்னவெல்லாம் அவர்களால் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அது வெறுமனே ஒரு அரசியல் கட்சி அல்லது ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் என்கிற முறையில் இவர் செய்கிறார் என்பது மட்டும் இல்ல. அநேகமா இன்றைக்கு நீங்க குடியரசு துணைத் தலைவருடைய பேச்சு குறித்து திரு ஷியாம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்ததை நான் கவனிச்சேன். இன்னைக்கு தமிழ்ல தினத்தந்தி ஒரு தலையங்கமே எழுதியிருக்கு. ஒரு நல்ல தலையங்கம் என்பது என்னோட அபிப்பிராயம். ஆக்சுவலா நீதிமன்றங்கள் நியாயத்தையும் சட்டத்தையும் நிலைநாட்டுவதற்காக அவங்க முன் வருகிற போது, குறிப்பா ஆளுநர்களுடைய அடாவடித்தனத்துக்கு எதிராக, அதே போல வக்ஃப் வாரிய சட்டத்துல என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தான விஷயத்தை நீதிமன்றம் சொன்ன உடனே எப்படி வர்றாங்கன்னு நீங்க பாத்தீங்கல்ல. நாங்க ஜனநாயகத்துக்கான எங்கள் ஸ்பேஸ்ல நீங்க வராதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க அடுத்த கட்டமாக நீதிமன்றத்தை கூட, அவங்க நீதிமன்றத்தின் மீது ஏற்கனவே பல தாக்குதல்களை அவங்க தொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அநேகமா சிபிஐ, இடி, இன்கம் டேக்ஸ் உள்ளிட்ட அமைப்புகளை தங்களுடைய அடியாட்களாக மாறியேற்றியதில் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. நீதிமன்றம் இன்றைக்கு, நான் எல்லாத்துலயும் கூட அது பல விஷயங்கள்ல முன்ன பின்ன போய் வந்திருந்தா கூட, இந்த ரெண்டு விஷயங்கள்லையும் சொன்ன உடனே எவ்வளவு கோபம் வருது. இந்த கோபம் என்பது இப்ப அவங்க நீதிமன்றம் என்கிற காரணத்தினால ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருக்கக்கூடிய பளிச்சுன்னு அரசியல்வாதின்னு தெரியாத தங்கரை வைத்து அவங்க முன் வைக்கிறாங்க. இது ஒரு அட்டாக், ஒரு பயமுறுத்தல். எனவே ஒரு நீதிமன்றத்தையே அச்சுறுத்துகிறவர்கள் ஒரு அரசியல் கட்சியையும் ஒரு மாநில அரசாங்கத்தையும் அதனுடைய தலைவர்களையும் அச்சுறுத்த மாட்டார்கள் என்பதற்கு எதுவும் கிடையாது. அதை முன்னிர்ணயித்து முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார். ஆக்சுவலா இது திமுகவினுடைய நலனோ அல்லது மாநில ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய நலனோ சம்பந்தப்பட்டது கிடையாது. நான் இந்த நேரத்துல அதிமுகவை அவர் எடப்பாடி அப்படித்தான் இருந்து கொண்டு இருக்கிறார் என்பதை சொல்ல தேவையில்லை. ஆனா அதிமுகவினுடைய சாதாரண உறுப்பினர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், நீங்க அரசியலா உங்க கட்சி முடிவெடுத்தா எப்படி வேணாலும் நில்லுங்க. ஆனா இது தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.